நீங்க மேக்கப் போடலாம், அது ஹலாலா இருந்தால் நீங்க உங்க வீட்டுக்குள்ள போட்டுக்கலாம். உங்க தாய் தகப்பனுக்கு, கணவனுக்கு. வீட்டு வாசப்படியை தாண்டோம் அப்படின்னா கண்ணுக்கு மட்டும் 10 ப்ராடக்ட் இருக்காம்ல. கண்ணுக்கு கீழே போடுறது, கண்ணுக்கு மேல போடுறது, ஐப்ரோஸ்ல போடுறது, அப்புறம் கண்ணுக்கு சைட்ல போடுறது, கண்ணுக்கு மேல ஜிகு ஜிகுன்னு ஏதோ கலர்ல அப்புறது. க்ளோஸ்அப்ல பார்த்தா பேய் மாதிரியே இருக்கு. க்ளோஸ்அப்ல ஒரு வீடியோஸும் வருது, டியூப்ளிகேட் இமையை ஒட்டிட்டு அந்த கண்ணுக்கு மேல ரோஸ் கலர்ல அப்பிட்டு ஜூம் பண்ணி காட்டுறாங்க. பேய் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு சில இஸ்லாமிய குறி சொல்லக்கூடிய ஆட்கள் பெண்களே இப்படி இப்படி லெஃப்ட்ல போ, இது நடக்கும்னா இப்படி இப்படி ரைட்ல போன்னு சொடக்கு போடுறாங்க. அல்லாஹ் விரல ஒடிச்சு நரக நெருப்புல போடுவான். நம்ம பார்க்க தான் போறோம், அந்த நாள் வரும். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தாண்டி நாளைக்கு சமூகம் சீர்திருத்தம் ஆகணும்னா உங்களை நம்பிதான் இருக்கு. நீங்க யாரை நம்பி இருக்கீங்க? உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்களே உஸ்தாதாக்கள், அவங்க பேணுதலா இருந்து சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். எனவே அவங்களுக்கு நாங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம், தயவு செய்து உங்களை நீங்கள் இன்னும் மேலாக சீர்திருத்திக் கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு மேடைக்கு போகும்போது நான் எனக்கு அதான் சொல்லிக்குவேன். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது, ஒவ்வொரு பரப்புரைக்கு போகும்போதும், இது ஒரு ஜிஹாத். இன்னைக்கு இந்த மேடை, இந்த களம் ஒரு ஜிஹாத். இங்க பிள்ளைகள் யாரும் கிட்ட இருந்து விளையாண்டுகிட்டு இருக்க முடியாது, இங்கிட்ட அங்கிட்டு யாரும் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. இங்க தண்ணி கொடுக்கும் போது டைட்டா போட்டு கொண்டு போன சகோதரியை பார்த்து பரிதாபப்பட்டேன் நான். அவங்களுக்கு ஒரு வேலை இஸ்லாம் தெரிந்திருந்தால் அவங்க ஒரு லூசான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பேண்ட் சட்டை போட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு லூசான ஒரு கோட்டு போட்டிருக்கலாம். அது உங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்லைன்னு உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல. நீங்க கேட்டரிங்க்கு வந்தா கூட பேண்ட் சட்டை போட்டாதான் நாகரிகம் என்று வெஸ்டர்னைஸ் கல்ச்சர் சொல்லிக் கொடுக்குது. ஆனா நாங்க சொல்றோம், ஏவுகணை தளத்தில் இருந்தாலும், ஏர்போர்ட்டில் இருந்தாலும், குதிரை ஓட்டினாலும் பர்தாவோட எங்களால இந்த லூசான ட்ரெஸ்ஸோட ஹிஜாபோட சாதிக்க முடியும் என்று இஸ்லாம் சொல்லித்தரு. எது விடுதலை? ஒரு பெண்ணுக்கு தெரியும் லூசான ட்ரெஸ் விடுதலையா, டைட்டான ட்ரெஸ் விடுதலையான்னு ஒரு பெண்ணுக்கு தெரியும், ஒரு ஆணுக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு எந்த ஆண்களும் டைட்டா சட்டை பேண்ட் போட்டு நான் பார்த்ததுல. அவங்களுக்கு லூசா தான் ட்ரெஸ் தைக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே. ஆனா பெண்களுக்கு மட்டும் லெகின்ஸ் டைட்டா இருக்கும். ஏன்? அழகா ஒரு பெண் பிள்ளை சொன்னாலே பேண்ட் போட்டா கூட ஷேப் தெரியும். ஒரு படிக்கிற பிள்ளை, ஒரு சின்ன குழந்தை சொல்லுது, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன் இது பெரியவர்களுக்கு தெரியறது இல்ல? நம்ம ஏன் டைட்டா ஒரு ட்ரெஸ்ஸை காசு கொடுத்து வாங்கி போடணும்? ஏன் ஆண்களுக்கு அப்படி ஒரு டைட்டா ட்ரெஸ் தைக்கிறது இல்லை? யாராவது யோசிச்சு பார்த்தோமா? லெகின்ஸ் ஆண்களுக்கு இது வரைக்கும் தைக்கப்படலை. ஏன் தைக்கப்படலை? டைட்டா ஏன் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை? ஏன்னா அவங்களுடைய உருவத்தை பார்த்து யாரும் வசீகரமாகணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தாடியே போதுமானதா இருக்கு அவங்கள வசீகரப்படுத்துறதுக்கு. சிங்கத்துக்கு அப்படித்தான், அதோடைய அழகு சிங்கத்தோட பிடரு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அத்தனையும் ஈர்ப்பாக இருக்கணும்னு டிசைன் பண்ணக்கூடிய இந்த சமுதாயம், அந்த உடைகள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரிஸ், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல், அதான் ரொம்ப முக்கியம். பெண்களை எந்த அளவுக்கு வெளியே காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு பெண்கள் இந்த ட்ரெஸ்ஸை வாங்குவாங்க, தங்களோட உடல் அழகை வெளியே காட்டுவாங்க. அதன் வழியாக இந்த ட்ரெஸ் அதிகமாக விற்கும். நீங்க எல்லாம் வெஸ்டர்னைஸ்ட் அப்படிங்கிற இந்த பேண்ட் சட்டை கல்ச்சருக்குள்ள இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு அது இஸ்லாத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. நிறைய அவங்க எல்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க வீடியோஸ்ல எல்லாம். அந்த வீடியோஸ்ல வெளிநாட்டுக்காரவங்களோட வீடியோஸ், வெஸ்டர்னைஸ்ட் வீடியோஸ் பாத்தீங்கன்னா, ஒரு நிக்காஹ் அப்படின்னா மாப்பிள்ளை கோட்டு சுட்டு போட்டு வருவார், பெண் என்ன ட்ரெஸ் போட்டு வருவாங்க, எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு ஒரு கவுன் ஒண்ணு போட்டு கொண்டு வருவாங்க. இல்ல முட்டியெல்லாம் தெரியற மாதிரி, அவங்களோட பாதி உடல் வெளியே தெரியற மாதிரி ஒரு பாவாடை சட்டை, ஒரு கவுன், ஒரு குட்டி ஸ்கர்ட் போட்டு வருவாங்க. ஏன் ஆண் போட்டு சுட்டு போட்டு வரா, இவங்க மட்டும் ஏன் குட்டி பாவாடை சட்டையா போட்டு வராங்க? ஆண் முழுதும் போர்த்தி கொண்டு வருவது அங்க கண்ணியம், பெண் எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரெஸ்ஸை குறைக்கணுங்கிறது அங்க கண்ணியமா இருக்கு. எப்படி இது எப்படி ஏற்கிறது? அதை உடைத்தது இஸ்லாம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி அதை உடைச்சது இஸ்லாம். பெண் என்பவள் காட்சி பொருள் கிடையாது. மற்றவர்கள் பார்த்து ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்றதுக்கு அவட உடலை காட்டுவதற்கு இஸ்லாம் கிடையாது. பெண்ணுடைய உடல் கிடையாது. அதை உடைச்சு நொறுக்கி நீங்க என்ன ட்ரெஸ் வேணாலும் போடுங்க, அதுக்கு மேல ஒரு லூசான ட்ரெஸ் போடுங்கன்னு சொல்லி கொடுத்தது இஸ்லாம். ஆனால் அதை பொறுக்க முடியாம இன்னைக்கு வரைக்கும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது, இஸ்லாமிய பெண்களுக்கு அறிவு கிடையாது, இஸ்லாமிய பெண்களுக்கு விடுதலை கிடையாது, இஸ்லாமிய பெண்களுக்கு பேச தெரியாது, இஸ்லாமிய பெண்களுக்கு எழுத தெரியாது, இஸ்லாமிய பெண்களுக்கு பொது உடைமை தெரியாது, இஸ்லாமிய பெண்களுக்கு சமத்துவம் தெரியாது, இஸ்லாமிய பெண்களுக்கு உலகம் தெரியாது, இஸ்லாமிய பெண்கள் அறிவு அற்றவர்கள் என்று பரப்பி வச்சிருக்காங்க. அதனால பர்தா போடாதீங்க, ஹிஜாப் போடாதீங்க, நீங்களும் இப்படி வாங்க அப்படின்னு பரப்பி வச்சிருக்காங்க. சுடிதார் போட்டால் போதுமானது அப்படின்னு வீடியோ வருது. எந்த அடிப்படையில சுடிதாரை போட்டு கொண்டு வர்றது? சைடு ஓப்பனா அவங்க ட்ரெஸ்ஸுக்கு அளவுக்கு தச்சு போட்டு. நான் ஏன் என்ன வெளிப்படுத்தணும்? என்ன அவசியம்? இவ்வளவு உன்னதமான இடத்துல நம்ம இருக்கிறோம். அடுத்த கேள்வி நான் பிள்ளைகிட்ட கேட்கிறேன், எதுக்காக தலைக்கு துணி போடுறோம்? நம்ம டிசைனா ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், எதுக்கு நம்ம தலைக்கு சேர்த்து துணி போட்டுருக்கோம்? சொல்லுங்க பாப்போம். நம்ம முடிய அந்நிய ஆண்கள் பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? பார்த்தா என்ன முடி கூடவா பிரச்சனை? என்னமா பெண்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு.
பெண்களுக்கு முடி ரொம்ப அழகா இருக்கு, அதனால பார்க்கக்கூடிய ஆண்கள் ஈர்ப்பை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் மொட்டை அடிச்சா எப்படி இருப்போம்? எல்லாரும் மொட்டை அடிச்சா எப்படி இருப்போம்? நல்லா இருப்போமா? ஆண்கள்லாம் மொட்டை அடிச்சா அப்படி இருப்பாங்க, நல்லா இருக்க மாட்டாங்க. பெண்கள் மொட்டை அடிச்சா நல்லா இருக்க மாட்டாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? முடி மிக மிக அழகானது, இந்த முகத்தை அதிக அழகா காட்டக்கூடியது, மிகுந்த வசீகரமாக காட்டக்கூடியது நம்முடைய முடி, கூந்தல், அப்படிதானே? அதனால அதை நம்ம மறைச்சுக்கிறோம். எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கும் பாருங்க. சினிமா சொல்லுது, சினிமா நடிகைகள் சொல்றாங்க, டிவியில இருக்கவங்க சொல்றாங்க, முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு தான் எல்லா இடத்துக்கும் வரணும். அந்த முடியை விரிச்சு போட்டுக்கொண்டு அதை டிசைன் பண்றதுக்கு, அதை மேக்கப் பண்றதுக்கு, அதை ஸ்டைலிஷ் பண்றதுக்கு ஹேர் ஸ்டைலர்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க. அந்த முடியை டிசைன் பண்றதுக்கு ஹேர் ஸ்டைலர் சம்பளம் கொடுத்து ஒரு ஹேர் ஸ்டைலர் வச்சிருக்காங்க. எதுக்கு? முடி அவுத்து போட்டு வர்றதுக்கு. பின்னி போடுறது டிசைன் பண்றதுக்கு கூட ஒரு ஹேர் ஸ்டைலர் இருக்காங்கன்னா நியாயம். ஆனால் தலைமுடி அவுத்து போட்டு விரிச்சு போட்டு வருவதற்கு ஹேர் ஸ்டைலர் என்று வச்சிருக்கிற இந்த உலகத்துக்கு முன்னாடி என்னுடைய முடி கூட யாரையும் ஈர்ப்பாக்கிட கூடாது, எனவே அதை நான் மறைத்து கொண்டு வருகிறேன்னு வர்ற விஷயம் எவ்வளவு மேன்மையானது. இந்த உலகத்தை ஒரு தராசிலையும் இஸ்லாமிய பெண்களை ஒரு தராசிலையும் வைக்கும் போது எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? மனசுக்குள்ளே ஒரு பெருமிதம் வரணும். நான் ரொம்ப ஸ்பெஷல், நான் ரொம்ப தைரியமானவர், என்னோட உடலை நான் வெளியே காட்ட விரும்பாதவர். என்னோட அறிவாற்றலால் இந்த உலகத்தில் புரட்சி ஏற்படுத்தணும். என்னோட அழகால் கிடையாது, என்னோட ட்ரெஸ் கோட்னால கிடையாது, என்னோட அறிவால், என்னோட சிந்தனையால், என்னோட தியாகத்தால் இந்த உலகத்துல புரட்சி ஏற்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் நியத் வைங்க. நாங்க நிறைய படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய தியாகம் செய்யணும், நிறைய பேரை படிக்க வைக்கணும்னு நியத்து வைங்க. நீங்க படிக்கக்கூடிய மார்க்க கல்வியை உலகத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு நியத்து வைங்க. வெளிநாடுகள்ல எல்லாம் இஸ்லாமிய பெண்களா இருந்தாலுமே நிறைய பேர் லிப்ஸ்டிக்கோட தான் வருவாங்க. கேட்டா இது ஹலாலான லிப்ஸ்டிக். நாங்க நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்ணும்போது நேரடியாவே பார்த்திருக்கிறோம். இல்லை, எந்த நாடாக இருந்தாலும் எவ்வளவு உயர்வான இடத்துக்கு போனாலும் ரசூல்லா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் மார்க்கம். சமீபத்துல நாங்க ஒரு வீடியோ பார்த்தோம், நிறைய வீடியோஸ் பார்த்தோம், அது எங்களோட கவனத்துக்கு வந்துச்சு. லைலத்துல் கதிர்னா 27ஆம் கிழமை, 27ஆம் கிழமை புது ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு நகைகள்லாம் போட்டுட்டு லைலத்துல் கதிரை கொண்டாடணும் அப்படின்னு வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு லைலத்துல் கதிர்னா நிலா எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அடுத்த நாள் காலையில சூரியன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், குளுமையும் இல்லாமல் ஹீட்டும் இல்லாமல் அந்த இரவு இருந்துச்சான்னு தெரியணும், ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்பட்டுகளாக, அந்த ஒற்றை பொழுதுகளாக அதை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு. 21 இருக்கலாம், 23 இருக்கலாம், 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா லைலத்துல் கதிர் வீடியோஸ் இப்படி போடக்கூடிய இஸ்லாமிய விளாக்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்தை மிக மோசமாக கெடுத்து கொண்டிருக்கு. மார்க்க கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான் லைலத்துல் கதிர்னா என்னன்னு நாளைக்கு வந்து சொல்லி தரணும். இன்ஷா அல்லாஹ் அதை வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், உள்ளங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். கண்ணுக்கு முன்னாடி நிறைய அலங்காரங்கள் இருக்குது, அதெல்லாம் உடைச்சு தாண்டி என்னோட போக்கஸ் சிராத்துல் முஸ்தகின் பாலத்துல வச்சு நான் கொண்டு வரணும்னா நான் போராடணும். ஜிஹாத். போர்க்களத்துல கை வெட்டுப்படும், கால் வெட்டுப்படும், சில சமயம் உயிரே போகும், அதிகமா வலிக்கும். இந்த வாழ்க்கை ஒரு ஜிஹாத். நம்மளுக்கு இங்க நம்ம சொகுசா வாழ்றதுக்கோ ஜாலியா இருக்கிறதுக்கோ வரவே இல்லை. இந்த ஜிஹாத்ல வெற்றி அடைஞ்சோம்னா மறுமையில நிரந்தரமான சொகுசான சொர்க்கம். அங்க உங்களுக்கு கவலையே கிடையாது, எந்த விதமான கழிவும் கிடையாது. எனவே கபருடைய கொடுமைகளையும் நரகத்தோட கொடுமைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? கல்வியை படியுங்கள்.